ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன தவிர்த்து. ஏன்னா நான் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அங்க பண்றேன். மிச்ச எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து சீரியல்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. ஆல்சோ வந்து அதர் தேன் சீரியல்ஸ் யூடியூப்ல சீரீஸ் பண்ணதோ ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணிருக்காங்க. நான் மட்டும் தான் ஃப்ரெஷர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போது பயங்கரமா பயந்தேன். ஓ எப்படி இருக்குமோ, எல்லாரும் நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படின்றது. பட் ஆனா எனக்கு அந்த நான் அங்க உள்ள போனதும் எனக்கு அந்த ஃபீலை யாருமே குடுக்கல. நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து எனக்கு என்னோட அம்மா வீட்ல இருந்தேன். எனக்கு என் கூட வந்து காயத்ரி பிரியா மேம், ஸ்ரீலேகா மேம், ரிஹானா மேம் இருந்தாங்க. அப்போ சித்தியா பண்ணாங்க. ஸோ அவங்க இருந்தாங்க. அஜரத்னம் சார், பாண்டி ரவி சார் இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த ஃபீலே கிடைக்கல. ஸோ எல்லாருமே என் கூட நல்லா ஏய் வாடா இங்க வாடா நீ இது சாப்பிடுறியா பண்றியா ஆக்டிங்லாமே டிப்ஸ் கொடுப்பாங்க. நீங்க வந்து இல்ல இந்த இடத்துல வந்து நீ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாத இப்படி பண்ணு நான் நல்லா இருக்கும். அதெல்லாமே எனக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ஆக்சுவலி ஐ எம் வெரி லக்கி இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது போக போக அந்த எதிர்த்த வீட்டுல அதாவது இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு போற அந்த சிச்சுவேஷன்லயுமே வந்து நிரோஷா மேம்ல எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டாலின் சார் ஆஃப் கோர்ஸ் எவ்வளவு வருஷமா இருக்காரு. ஸோ அவ்வளோ நல்லா பேசுவாங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. நிரோஷா மேம்லாம் வந்து கூப்பிட்டு இது சாப்பிடுறியாடி அது சாப்பிடுறியாடின்னு கூப்பிட்டு தருவாங்க. தென் ஷர்ணியாக்கா அண்ட் ஹேமாக்கா, வெங்கடண்ணா, கதிர் அண்ணா, விஜய் கதிர் அண்ணா எல்லாருமே வந்து சோ ஸ்வீட். எல்லாருமே சாயக்கா, சாந்தினி எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. ஸோ ஐ லைக் இட் வெரி மச் அண்ட் ஐ எம் ரியலி லக்கி டு ஹாவ் காட் திஸ் ஆஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்.